வெல்கம் நண்பாஸ், நான் சுரேஷ். இந்த வீடியோல நம்ம ஒரு பிளேஸுக்கு போக போறோம். எங்க? சிபி வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த ஒரு பிளேஸ். எந்த இடம்னு சொல்லு. உனக்கு தெரியும். எங்க போறோம்? சும்மா நடிக்காத நீ. இன்னைக்கு வந்து நம்ம வாழைத்தோட்டத்தை ஐயன் கோயிலுக்கு போக போறோம். சிபி வந்து ரொம்ப நாளா வாழைத்தோட்டத்தை ஐயன் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம வாழைத்தோட்டத்தை ஐயன் கோயிலுக்கு வந்து போறோம். மெயினா பாம்பெல்லாம் கனவுல வந்துதான் அங்கதான் குடிப்போம். ஆமா, மெயினா அங்க போயிருவோம். அதுக்காகவே வந்துட்டு அங்க போகணும்னு சொல்றா. அடிக்கடி பாம்பு கனவுல வருது அப்படிங்கிறதுனால நாங்க வந்து இன்னைக்கு வாழைத்தோட்டத்தை ஐயன் கோயில் போறோம். அந்த இடத்தோட வரலாறு இல்ல நீங்க கிட்ட இப்பவே ஆமா 3 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3 க்ளோஸ் பண்ணிட்டு 4 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அப்படியே ஸ்லோவா போவோம். மணி இங்கே ஒன்னாச்சு. ஸோ அங்க போயிட்டு மீட் பண்ணுவோம். வாங்க போலாம். அப்பவே கம்மங்கூழ் குடிக்கலாம்னு சொன்னேன். கடையில கூட்டமே இல்ல, ஆள் இல்ல, மீன் நாத்து அடிக்குது என்னென்னமோ சொல்லி ஒரு கடை கூட இல்ல. அந்த வரிசை அந்த பக்கம் காட்டு. ஒரு கடை கூட இல்லையே. ஜூஸ் குடிக்கலாமா? இல்ல கோயிலுக்கு போற வழியில இருக்கும். எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போற வழியில அந்த ரோட்ல எப்படி இருந்துச்சுனாலும் நிறைய கடைகள் இருக்கும். அங்க வேணா போய் குடிச்சுப்பாங்க. கிளம்புனது 1 மணி கிளம்பணும். மணி இப்ப என்னாச்சு? 2:30 ஆச்சு. 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் அவினாஷ் ரோடு அந்த சித்ரா வரைக்கும் தாண்டறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஏன் இவ்வளவு பாலத்தை போட்டு? சரி, ஃபியூச்சர்ல நமக்கு தான் யூஸ் சொல்லுவாங்க. ஆனாலும் ரொம்ப டிராபிக். 1 மணி நேரம் ஆச்சு. பாலம் மட்டும் கட்டிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூரே வேற லெவல் ஆயிடும். சரி, இப்ப நம்ம ஏதாவது ஜூஸ் மட்டும் வேணா குடிச்சிட்டு போவோம். அங்க முடியல, வெயிலு. பழைய கோயம்புத்தூர்லாம் அவ்வளவுதான் போயிருச்சு. வெயிலா இருக்கு. சரியான வெயிலா இருக்குது. ஆமா, மறந்துட்டேன். சும்மா காசு எடுக்காம. சித்தப்பா என்ன சொன்னாரு? சித்தப்பா நம்ம இங்க இருந்து அங்க சோமனூர் போனோம். சோமனூர் வந்து பல்லடமே ரொம்ப லாங். பல்லடம் போயிட்டு அப்புறம் பல்லடத்துல இருந்து மறுபடியும் அவங்க ஊருக்கு படிக்கும்பட்டிக்கு உள்ள போனோம். ஆமா, வேணாம், நைட் ஆயிரும். இன்னொரு நாள் போவோம். ஆமா, சரியான வெயில். எப்படிதான் குடிக்கிறீங்களோ. மேங்கோ ஜூஸ்னா அப்படியே வெயிலுக்கு நல்லா போகும். அதான்
இங்க எல்லாம் இந்த சோமனூர் தேர் போடுறவங்களுக்கு செம்ம கிரௌடா இருக்கும். வேற லெவல்ல பண்ணுவாங்க. சோமனூர் தேர் இங்கதான் நடக்கும். செம்மையா இருக்கும். கிரௌடு ஃபுல் கிரௌடு இருக்கும். காலேஜ் பூரா காலேஜ் போட்டா கடைசியா வாழைத்தோட்டை நுழைஞ்சிட்டோம். இந்த ஆர்ச் தான் எப்பவுமே வரும்போது நமக்கு வந்து அது சின்ன வயசுல இருந்து ஒரு பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. சின்ன வயசுல ஏதாவது இந்த மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்க வந்து அந்த குத்து மண்ணு எடுத்து உடம்புல போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு தடவை ஏதோ மரத்துக்கு கீழே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆமா தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே வந்து என்ன இங்க கூட்டிட்டு வந்து கோயில்ல வந்து படுக்க வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்போ குத்து மண்ணு எடுத்துட்டு வந்து உடம்பு ஃபுல்லா தினமும் தேய்ச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தேய்ச்சாங்க. 10 நாள் தேய்ச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு நான் ஓப்பனு? 4 மணிக்கு. 4 மணிக்கு தான் ஓப்பன். ஆமா 4 மணிக்கு தான் ஓப்பன். ஃபைனலி வி ஆர் ரீச்டு. எனக்கு தெரிஞ்ச வரலாறு வந்து என்னன்னா, வாழைத்தட்டை எங்க இல்லை, அதாவது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க ஐயன் ஒருத்தர் தான் இங்க வந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த வாழைத்தோட்டமெல்லாம் வச்சிருந்தவர், ஒரு விவசாயி சொல்ல போனா. அவரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நிறைய விஷமுறிவு, இந்த பாம்பு கடி, இப்பெல்லாம் பெருசா டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது இல்லை. 150 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துக்கோம். அப்ப இந்த பாம்பு கடி, ஏதாவது பூச்சிக்கடி, இந்த விஷப்பூச்சிக்கடி எல்லாம் வந்து அவர் தான் வந்து வைத்தியரா இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து கேள்விப்பட்ட இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் இருந்து இங்க வந்து அவர்கிட்ட மருந்து வாங்கியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா, இங்க வந்து ஏதாவது மூலிகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா மூலிகையெல்லாம் இல்லை. சொல்ல போனா பார்த்தீங்கன்னா வெறும் புத்து மண்ணு தான். இந்த பாம்பு புத்து இருக்கும் இல்லையா, இதோட மண்ணு தான். இதோட மண்ணே வந்துட்டு அவர் வந்து எடுத்து தராராம். அதாவது அவர் வந்து தொட்டு தராராம். அப்போ வந்து அவர் தொட்டு தராருன்னா அதுல வந்து அப்படி என்ன அவருக்கு மகிமை, அவர் வந்து ஒரு சித்தரா அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல போனா அவரு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் மாதிரி தானே. ஏன்னா வந்து இங்க சிவபெருமானே அவருக்கு வந்து ஆசி வழங்கி, நீ எதை தொட்டு கொடுத்தாலும், மண்ணை தொட்டு கொடுத்தாலும் கூட வந்து உனக்கு அது வந்து மருந்தா மாறும், அதை சாப்பிட்ற எல்லாத்துக்குமே வந்து, அதை தேய்க்கிற எல்லாத்துக்குமே வந்து குணமாகும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானே வந்து ஒரு அருள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அதனால வந்து அவர் இப்போ வந்துட்டு இறந்துட்டாரு. நார்மலா மனுஷன் மாதிரி பிறந்தாரு, வாழ்ந்தாரு, அப்போ வந்து இறந்துட்டாலும் அவர் வாழ்ந்த அந்த இடத்துல வந்து அந்த இருக்கிற அந்த மண் அவர் தொட்டு அவர் இருந்த இடங்கிறதுனால, அதுக்கப்புறம் கூட அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மண்ணை எடுத்து தேய்க்கும் போது உடம்பு வந்து குணமாயிட்டு வந்திருக்கு. ஸோ இதனால இதை கேள்விப்பட்டு நிறைய ஊர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு, சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு, ஐயாட்ட வேண்டிக்கிட்டு ஒரு 10 நாள் எடுத்து தேய்க்கணுமா. 10 நாள் வந்து இந்த மண்ணை தினமும் வந்து தேய்ச்சி வந்தா அது வந்து குணமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரலாறு, அதை வந்து சொல்றேன். இதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கலாம். அது நீங்க வரலாறு வந்து நமக்கு புதுசா தெரியாது, தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம். நம்ம வீட்டுல பெரியவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்றத சொல்றோம், அவ்வளவுதான். 4 மணிக்கு ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க. மணி எவ்வளோ? 3:30 ஆச்சா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. பசிக்குது வேற. அங்க வந்து முருகன் மெஸ்ஸுன்னு ஒண்ணு இருக்கு. கம்முன்னு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? சரி போய் பார்த்துட்டு வரலாம். போய் பார்த்துட்டு அங்க என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து சாப்பிட்றதா வேணாமா டிசைட் பண்ணிக்கலாம். புரோட்டா செம்ம டென்ட் ஆகுது. புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, மாச கணக்குல ஆச்சு. நான் புரோட்டா ஏன் சாப்பிட்றது இல்லைன்னா, மேக்சிமம் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து நான்வெஜ் புரோட்டா தான் இருக்கும்.
எக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க பரோட்டாவில். நான் வேறு வெஜிடேரியனா, அதனால சாப்பிட்றதே இல்லை. இங்கே வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கிற மெஸ் இது. அதனால வந்து அவர்கிட்ட கேட்டேன் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னார். நிறைய கடைகள்ல வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எக் மிக்ஸ் பண்ண பரோட்டாவா தருவாங்க. ஆனால் இது கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோனா ஒரு பை? பிளஸ்டா? எஸ், பிளஸ்டு. நல்லா காமா இருந்துச்சு. உள்ள உட்காந்துருக்கும் போது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கும் போது நல்லா காமா இருந்தது. பிளஸ்டு. வரலாம் இன்னொரு நாள் நம்ம வந்துட்டு அப்படியே ஃபேமிலியோட எல்லாத்தோடையும் வரலாம். ஓகே. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது அப்படியே ஸ்லோவாக நம்ம போனோம்னா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 7 மணி ஆயிடும். ஸ்லோவாக போகலாமா? நல்ல கிராமங்கள் சைடு நம்ம அந்த பக்கமே இருந்து சடனா இந்த மாதிரி நல்லா பச்சை பசேன்னு கொஞ்சம் சில இடங்களுக்கு வரும்போது அப்படியே ஒரு அமைதி தானா வந்து நிலவுதான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். டே ஜூத்து பாண்டி ஆகிறான் வந்தோடனே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடியே வந்தாமா பாத்தீங்கல்ல, படுத்துக்கிட்டு செல்லம் காட்டு கொஞ்ச நேரம் அப்படியே. இன்னைக்கு ஒரு நல்ல பிளெஸிங்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வாழைத்தோட்டம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து அப்படியே ஒரு மன நிறைவா இருக்கு. ரொம்ப நாளா போனோம்னு இருந்தோம். நல்ல வேளை போயிட்டு வந்துட்டோம். ஆமா, அதுவும் நமக்கு பக்கம் தானே. ஒரு 1.5 ஹவர்ல போயிட்டு வந்தோம். ஆமா, ஒரு 1.5 ஹவர். அங்கிருந்து கிளம்பும்போது கரெக்டா வந்து ஒரு எத்தனை மணிக்கு? ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். இப்போ நம்ம வரும்போது 6 ஆச்சு. ஒரு மணி நேரத்துல இங்க வந்துட்டோம். கோயில்ல பிளெஸிங்ஸ் அப்படியே அந்த கிளைமேட்டு இடம் அப்படியே சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு போனது வந்து தூரல் தான் வந்தது. எங்க மழை வந்தது? லைட்டா தூரிச்சு. அப்பவே வந்துட்டோம். மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமைதியா கோயிலுக்குள்ளெல்லாம் உட்காரும்போது அப்படியே கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது. அங்கேயே போட்டிருந்தாங்க அறநிலையத்துறை. ஸோ எங்களுக்கும் வீடியோ எடுக்கிறதுலாம் பிடிக்காது கோயிலுக்குள்ள. ஸோ வெளியே அப்படியே பார்த்துருப்பீங்க நீங்கள். வேற லெவல். உள்ள வந்து நல்லா அமைதி, ரொம்ப அமைதியா இருந்தது. ஆமா, கடைசியா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் போய் மணல் வந்து நிறைய அந்த உள்ளே மணல் வச்சிருப்பாங்க, விபூதி. ஸோ அதை வந்து எடுத்து, ஆமா புற்றுமண், அது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நல்ல பிளெஸிங்ஸ் வாழைத்தோட்டையன் கோயிலுக்கு. நீங்களும் ஒரு தடவை வந்து போயிட்டு வாங்க, நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஆமாம். ஸோ மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.